part 2 of living world. இத போன வீடியோல நம்ம வந்து reproduction பத்தியும் growth பத்தியும் and introduction part பார்த்தோம். இப்போ metabolism குள்ள போலாம். So metabolism is a chemical process. Hope you everybody know. அதை நான் read பண்ண உங்களுக்கு சொல்லி தரேன். Okay, line by line. Another characteristics of a life is a metabolism. All living organisms are made up of chemicals. எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸும் கெமிக்கலால் மட்டுமே உருவானது கிடையாது, மிக்சர் ஆஃப் மெனி திங்ஸ். ஆனால் கெமிக்கலாலேயும் ஒரு பங்கு இருக்குல்ல, அதை சொல்கிறாங்க. தீஸ் கெமிக்கல்ஸ் ஸ்மால் அண்ட் பிக், மைக்ரோவாக இருக்கலாம், மேக்ரோவாக இருக்கலாம். மேக்ரோனா பிக், மைக்ரோனா ஸ்மால். ஓகே, எவ்ரிபடி நோ திஸ். ஓகே, belonging to the various classes, sizes, functions, etc. ஒவ்வொரு கெமிக்கல்ஸும் சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும், அது நிறைய சைஸ் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும், அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது செயல்படுற முறை டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். ஆர் கான்ஸ்டன்ட்லி பீயிங் மேட் அண்ட் சேஞ்ச்ட் இன் டு சம் அதர் பயோமாலிக்யூல்ஸ். ஸோ அவங்க தனியாகவும் இருக்கலாம் அண்ட் கம்பைன் டு ஃபார்ம் அ பயோமாலிக்யூல்ஸ் ஆல்சோ. பயோமாலிக்யூல்ஸ்னால் நேச்சுரல் மாலிக்யூல்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் அ எக்ஸ்பிளனேஷன். ஆனால் டெஃபினிஷன் என்னென்னா, these conversions are chemical reactions or metabolic reactions. So வந்து ஒரு மைக்ரோ மாலிக்யூல் மேக்ரோ மாலிக்யூல் வந்து ஒரு பயோமாலிக்யூல்ஸாக ஹோலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் அந்த ஃபங்க்ஷன் நேம் தான் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. There are thousands of metabolic reactions occurring simultaneously. Simultaneouslyனா அடுத்தடுத்து நடக்கிறது inside our living organisms. Be they unicellular இருக்கலாம், அது multicellular இருக்கலாம், ரெண்டுத்துக்குமே மெட்டபாலிசம் இருக்கு. மெட்டபாலிசம்ங்கிற ஒரு chemical thing will happen. All the plants, animals, fungi, microbes exhibit metabolism. So இதில் வந்து எல்லா யூகேரியோட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. யூகேரியோட்ஸ் ஓகேவா? இந்த யூகேரியட் ப்ரோகேரியோட் யாருக்காச்சும் தெரியலன்னா டோன்ட் வரி, செகண்ட் சாப்டரில் பாட்னியில் நான் சொல்லித்தரேன் கண்டிப்பாக. அண்ட் மைக்ரோப்ஸ் எக்ஸிபிட் மெட்டபாலிசம். ப்ரோகேரியோட்டும் சொல்லிட்டாங்க, ஓகேவா? ப்ரோகேரியோட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ the sum, இதுதாங்க டெஃபினிஷன், ஓகேவா? The sum total of all the chemical reactions occurring in our body is metabolism. Sum total, அதாவது ஒரே ஒரு இடத்துல பர்டிகுலர் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு பேர் மெட்டபாலிசம் இல்லை. நம்ம பாடியில் மெனி ஏரியாஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ அதெல்லாம் டோட்டலாக சொல்கிறது தான் மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு கன்வெர்ட் யுவர் ஃபுட் இன்டு எனர்ஜி. மெட்டபாலிசமோட முதல் நோக்கம் என்ன? மெட்டபாலிசமோட முதல் நோக்கம் என்னன்னா டு கன்வெர்ட் the food into your energy. நம்ம ஏன் சாப்பிட்டா எனர்ஜி கிடைக்குதுன்னு சொல்றாங்க? Because your carbohydrates will break and produce you the energy. That's the metabolism sort of task, ஓகேவா? No non-living object exhibit metabolism. எந்த non-living objectக்கும் metabolism ஒன்று கிடையவே கிடையாது, எக்ஸப்ஷன் எதுவுமே இல்லை. Clear cutly we can understand no non-living will have metabolism. Metabolic reactions can be demonstrated outside the body in a cell-free system. Metabolism and the process வந்து மெட்டபாலிசம்ங்கிற ப்ராசஸை வந்து நம்ம லெபரேட்டரிக்கு அவுட் சைட் த பாடினா லெபரேட்டரியில் வச்சு நம்ம அந்த மெட்டபாலிக்கல் ரியாக்ஷனை நம்ம நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெர்ஃபார்ம்ட் இன் அ டெஸ்ட் டியூப், நெய்தர் லிவிங் ஆர் நான் லிவிங். ஸோ அப்படி நடத்துகிற அந்த மெட்டபாலிசம் ஆக்டிவிட்டி வந்து லிவிங்னும் நம்ம சொல்லக்கூடாது, நான் லிவிங் சொல்லக்கூடாது. ஆனால் இட்ஸ் அ லிவிங் ரியாக்ஷன். ஹென்ஸ் while metabolism is a defining feature of all living organisms without exception, isolated metabolic reactions in vitro are not living things but surely living reactions. ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்டபாலிசம் கான்செப்டில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய முதல் விஷயம் இட்ஸ் இன்வைட்ரோவில். அதாவது இன்வைட்ரோன்னு நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன், இட்ஸ் லேப்னு அர்த்தம். லேபில் ப்ரிப்பேர் பண்ணுற விஷயம் வந்து நெய்தர்
நான் இங்கே சைடில் எழுதுறதெல்லாம் நீங்கள் நோட்ஸில் எழுதிட்டிங்கன்னா இஃப் யூ ஸ்டடி அகெயின் யூ கேன் கோப் அப் வித் இட். நெய்தர் லிவிங் நார் நான் லிவிங். லிவிங் இஸ் லைக் அ வைரஸ். லிவிங்னு சொல்ல முடியல, நான் லிவிங்னு நம்ம சொல்லக்கூடாது, முடியலன்னு இல்லை, கூடாது. செகண்ட் விஷயம் என்னென்னா ஷியோர்லி லிவிங் ரியாக்ஷன் தான். ரியாக்ஷன் இஸ் லிவிங் ஒன். ஏன்னா லிவிங் ப்ராடக்ட்ஸை வச்சு ரியாக்ட் பண்ணுறதுனால இட்ஸ் ஷியோர்லி அ லிவிங் திங்ஸ். ஓகேவா? ஸோ ஹென்ஸ் அல்டிமேட்டாக ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இட்ஸ் அ டிஃபைனிங். ஏன் இது பெருசாக எழுதுறேன்னா டு ரிமெம்பருக்காக தான் இது எவ்வளோ பெருசாக எழுதுறேன். நம்ம முன்னாடி பார்த்த வீடியோவில் ரிப்ரொடக்ஷனும் க்ரோத்தும் இஸ் நாட் டிஃபைனிங். அதுக்கப்புறம் வர எல்லாமே டிஃபைனிங் தான். க்ளூவை உங்களுக்கு கொடுத்தாச்சு, ஹிண்ட்டு கொடுத்தாச்சு. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். கண்ணை மூடி நான் சொல்கிறத நம்புங்க. ரீப்ரொடக்ஷனும் க்ரோத்தும் மட்டும்தான் நான் லிவிங், மற்ற எல்லாமே லிவிங், டிஃபைனிங் ஃபியூச்சர்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். பெர்ஹாப்ஸ், ஒருவேளை, the most obvious technically complicated feature of all living organisms is the ability to sense their surrounding. மெட்டபாலிசம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சென்சிங் த சரௌண்டிங், அதாவது எபிலிட்டி டு சென்ஸ் என்வாயன்மெண்ட், அந்த கான்செப்டுக்கு வரும். டு சென்ஸ் their surrounding or environment and respond to these environmental stimuli, which could be a physical, chemical, biological. We sense our environment through our sense organs, like 5 sense organs இருக்கு இல்லையா? Hope everybody know. இதுவும் ஏன் சொல்லித்தராங்கன்னு கொஞ்சம் கிரிஞ்சா நினைக்காம, it's also revising you the LKG's thing. Okay, that's it. Eyes, nose, skin important. நிறைய பேர் இதுவே மறந்துடுவாங்க. Eyes, nose, skin, ear, tongue, 1 2 3 4 5 இதெல்லாம் தான் சென்ஸ் ஆர்கன். இதை வச்சு தான் நம்ம என்வரான்மெண்ட்டை சென்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Plants respond to their external factors like light, water, temperature, and other organisms, pollutants, etc. ஸோ பிளான்ட் வந்து எதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை சென்ஸ் பண்ணும், லைட்டை சென்ஸ் பண்ணும், வாட்டர் இருக்கிறது சென்ஸ் பண்ணும், டெம்பரேச்சர், அடுத்து யாராச்சும் பக்கத்தில் இருக்காங்களா, அதர் ஆர்கானிசம்ஸ், லைக் வி டச் த பிளான்ட்ஸ், ரைட்? ஸோ இட் கேன் ஆல்சோ ஃபீல். ஸோ பிளான்ட் இஸ் அ லிவிங் கிரியேச்சர். So pollutants in the sense பண்ணலாம். All organisms from the prokaryotes to the complex eukaryotes can sense and respond to the environmental cues. Cuesனா பொருட்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. Photo period அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இதை நம்ம we study in plant growth and development சாப்டரில் படிப்போம். செப்பரேட் கான்செப்ட் இது. ஆனால் இந்த photo period affects reproduction in seasonal breeders. இந்த லைனுக்கு என்ன அர்த்தம் நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோ பீரியட் அப்படிங்கிறாங்கல்ல, அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு சில சீசனல் ப்ரீடர்ஸ்னாலும் முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன். சீசனல் ப்ரீடர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் மந்த், இப்போ ஆகஸ்ட் டு செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் தான் நான் வளருவேன், எனக்கு சீசன் தான் நான் வருவேன். இப்போ மேங்கோவில் ஒரு பர்டிகுலர் சீசனில் தான் இட் வில் ப்ரீட், ரைட்? ப்ரீடுனா உருவாகும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட இருக்கும்போது ஃபோட்டோ பீரியட், ஃபோட்டோன்னா என்னம்மா? லைட்டு, கரெக்டாக? பீரியட்னா என்ன? டியூரேஷன், லைட் டைம். ஸோ இந்த லைட்டு விழற டைம் கொஞ்சம் மாறினா கூட ரீப்ரொடக்ஷன் பாதிக்கும். அதை தான் இதை சொல்கிறாங்க. ஃபோட்டோ பீரியட் அஃபெக்ட்ஸ் சீசனல் ப்ரீடர்ஸ். இப்போ மே மாதத்தில் நம்மளுக்கு மேங்கோ சீசன் இருக்கும்போது மேலே வந்து நம்மளுக்கு லைட் பீரியடே வரல, ஃபுல்லாக மான்சூன் டைமாகவே இருந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு அந்த மேங்கோ வந்து அப்போ ப்ரீட் ஆகாது. ஸோ அதுக்கு பேர் தான் அந்த ஃபோட்டோ பீரியட் அஃபெக்ட்ஸ் த சீசனல் ப்ரீடர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீசனல் ப்ரீடர்ஸ் பிளான்ட்ஸுக்கு மட்டும்தான் இருக்குன்னு இல்லை, அனிமல்ஸுக்கும் இருக்குது. மெனி அனிமல்ஸ் ஆல்சோ இஸ் அ சீசனல் ப்ரீடர்ஸ். எஸ். ஸோ நெக்ஸ்ட், all organisms handle chemical entering their bodies. நம்ம கெமிக்கல் என்டர் ஆகும்போது we can sense, right? if you're ஏதாச்சும் நீங்கள் கெமிக்கலை விடுங்க, லைக் if you having some toxins which will be so bitter இல்லையா, ரொம்ப கசப்பாக இருக்கும். ஸோ அது ஒரு கெமிக்கல் நம்மளால உணர முடியும். நம்ம நார்மல் லைஃப்பில் சாப்பிட்றத விட some other டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும்போது we can sense that it is a different thing இல்லையா? அதெல்லாம் நம்மளுக்கு இந்த சென்சிங் மென்டாலிட்டின்னு ஒன்று இருக்கிறதுனால தான். ஸோ இதை எக்ஸ்க்ளூசிவ்லி அண்ட் இன்க்ளூசிவ்லி அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு பேர் தான் ஹியூமனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது, கான்ஷியஸ்னஸ். கான்ஷியஸ்னஸ்னால் என்ன? முன்னாடியே வரப்போகிறது நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது.
அதாவது இப்போ ஒன்று நடக்கும்போது நம்மளுக்கு தெரியும், வி ஆர் அவேர். அதுக்கு இப்போ உனக்கு தெரியும், இப்போ ஒரு சூடான பாட்டை நீ தொட்ட உனக்கு சுடுன்னு தெரியும். ஆனால் அறிவு இருக்கிற கான்ஷியஸ் இருக்கிற நீ வந்து அது தொட மாட்டேன். அது வேற எதுக்குமே கிடையாது. லைக் ஃபிஃப்த் சென்ஸ் ஆர்கானிசம்ஸ்க்கெல்லாம் கிடையாது, சிக்ஸ் சென்ஸுக்கு மட்டும்தான் இருக்கு. தட்ஸ் வை இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கேட்பாங்க. ஹியூமன் பீயிங் இஸ் ஒன்லி ஆர்கானிசம் who is aware of himself. That is called self-consciousness. Therefore, consciousness is a defining property. Okay, do you get it? Hope you get it. Next questions, இதில் இருக்கிற வர சந்தேகம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காமனாக வர்றது இவங்களே கொடுத்துருக்காங்க. Just we can listen. Okay, when it comes to human beings, it is all the more difficult to define the living state. We observe patients lying in coma in hospitals, virtually supported by machines which has replaced the heart and lungs. The patient is otherwise brain dead. The patient has no self-consciousness. Are such patients who never come back to normal life? அவங்க லிவிங்கா நான் லிவிங்கா அப்படின்னு நம்மளுக்கு வர சந்தேகம் இவங்களே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஆன்சரும் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இன் ஹையர் கிளாஸஸ் யூ வில் கம் டு நோ தட் ஆல் லிவிங் ஃபினாமினா ஆர் டியூ டு அண்டர்லைங் இன்ட்ராக்ஷன்ஸ். த ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இதுக்கு அவங்க ஆன்சர் கொடுக்கலன்னு நினைக்கிறேன், நானே சொல்கிறேன். இது வந்து ஒரு எக்ஸப்ஷன் கிடையாது. கோமாவில் இருக்கிற பேஷண்ட் வந்து ஒன்றும் இல்லைன்னா டெத் ஆவாங்க, இல்லைன்னா பொழைச்சிருவாங்க. இட்ஸ் நாட் யூனோ கோமாங்கிறது வந்து இட்ஸ் வருஷம் ஃபுல்லாக இருக்கலாம். பட் அவங்க வந்து ஒன் திங் அவங்க க்யூர் ஆவாங்க, ஆர் அதர் திங் தே வில் டை, இல்லையா? ஸோ அதை ஒரு எக்ஸப்ஷனாக வச்சு நம்ம இது நாட் அ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல முடியாது. ஆம் ஐ ரைட்? ஸோ அதனால் இந்த செல்ஃப் கான்ஷியஸ் அவங்க லிவிங் தான். ஏன் லிவிங்? அவங்களுக்குள்ள பிளட் ஓடுது, அவங்க மூச்சு விடுவாங்க, தே கேன் சென்ஸ். மெயின் திங் தே கேன் சென்ஸ். எஸ், நம்ம இப்போ வெளியிருந்து பேசுகிறோம், காது வழியாக அவங்களால கண்டிப்பாக கேட்க முடியும், பட் தே கான்ட் ரெஸ்பாண்ட். அப்போது அவங்க ஒரு ஃபிஃப்த்து சென்ஸ் இருக்கிற ஒரு அனிமல் மாதிரி. ஆக்சுவலி அவங்க அப்படி கிடையாது, எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஃபிஃப்த்து சென்ஸ் இருக்கிற அனிமல் மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண தெரியாது. தட்ஸ் இட். இதுதான் இதோட ஆன்சர் ஆக்சுவலி. So in higher classes you will come to know that all living phenomena are due to underlying interactions. ஒரு இன்ட்ராக்ஷனால தான் the living phenomena அப்படின்ற ஒரு விஷயமே they are showing. Properties of tissues are not present in the constituent cell but arise as a result of interaction among the constituent cell. இதுக்கு பேர் தான் இங்கிருந்து இது வரைக்கும் உங்களுக்கு படித்தா புரியாது, நான் ஈஸியாக ஒன்று சொல்கிறேன். இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறது நான் ஒரே வேர்டில் சொல்கிறேன். அது என்னன்னா டிவிஷன் ஆஃப் லேபர். டிவிஷன் ஆஃப் லேபர் அண்ட் இன்னொன்று சொல்லலாம், லைக் கேன்சர் செல்ஸ் எல்லாம் நார்மல் செல்ஸ் வந்து ஒரு செல்லு கூட இன்னொரு செல் அட்டாச் ஆச்சுன்னா அந்த பர்டிகுலர் செல் வந்து க்ரோ ஆகிறது நிறுத்திடும். ஆனால் கேன்சர் செல் அப்படி இல்லை, வளர்ந்துட்டே போகும். அதனால தான் கேன்சர் செல் வந்து ஆபத்து அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு செல் வந்து இன்னொரு செல் கூட டச்சில் ஆகும்போது அந்த செல் வந்து வளர்றது நிப்பாட்டிடும். ஸோ ஒவ்வொரு டிஷ்யூக்கும் இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் ஆகும்போது அவங்கவுங்க ப்ராப்பர்ட்டிஸ் வெளிப்படுது அப்படின்னு தான் இந்த 3 லைனில் சொல்கிறாங்க. டிவிஷன் ஆஃப் லேபர்னால் ஒரு டிஷ்யூ வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு வேலை பார்க்கறது இல்லை, ஒருத்தங்க இந்த வேலை ஒருத்தங்க இந்த வேலை. டிவிஷன் ஆஃப் லேபர். லேபர்னா ஒர்க், division of na பிரியறது. Hope you understand. Similarly, properties of cellular organelles are not present in the molecular constituents of the organelle. Molecule of constituents na like செல்லுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் தான் of organelle. ஆர்கன் இங்கே பாருங்க, இந்த ஆர்கனலுக்கும் ஆர்கனுக்கும் என்ன வித்தியாசம்? ஆர்கனுக்கும் ஆர்கனலுக்கும் என்ன வித்தியாசம் நிறைய பேருக்கு தெரியாது. நோ இஷ்யூஸ், தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. ஆர்கன்னா நம்மள்கிட்ட இருக்கு பார்த்தீங்களா, இந்த லிவர், ஹார்ட், மெனி டிஷ்யூஸ் ஆர் ஜாயின்ட் டுகெதர் டு ஃபார்ம் ஆர்கன். கரெக்டா? ஆர்கனெல்னா ஒரு செல்லுக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா, நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம்ஸ், கோல்கி அப்பரேட்டஸ், இந்த இஆர்லாம் இருக்குல்ல, இஆர்னா endoplasmic reticulum.
அவங்கெல்லாம் வந்து அந்த செல்லோட ஆர்கன்ஸ் மாதிரி. ஸோ அதனால அவங்கள ஆர்கனெல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? But arise as a result of interaction among the molecular components comprising the organelle. These interactions result in the emergent properties at a higher level of the organization. This phenomenon is true in the hierarchy no order hierarchy of organizational complexity at all levels. Therefore, we can say that living organisms are self-replicating. double panika mudira oru vishayam. Evolving, self-regulating, interactive system capable of responding to external stimuli. Biology is the story of life on Earth. Biology is the story of evolution of living organisms on Earth. All living organisms, present, past, future, are linked to one another by sharing the common genetic material but with varying degrees. In the last line வந்து கேட்டிருக்காங்க, ப்ராக்டிஸ் கொஷனில் கேட்டிருக்காங்க, நீட்டில் கேட்டதில்லை. நீட்டில் ஒன் டைம் கேட்டிருக்காங்க, 2017 ஏதோ கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் கொஷனில் கேட்டிருக்காங்க. ஜெனட்டிக் மெட்டீரியலுங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும். நியூக்ளியஸ் யாருக்கெல்லாம் இருக்கும், உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஜெனட்டிக் மெட்டீரியலுங்கிறது டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ ரெண்டுமே இருக்காது எதுலேயுமே. ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஆண்டுன்னு போட்டாங்கன்னா அது தப்பு. டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ ஏதோ ஒன்று தான் இருக்கும், பட் வித் வேரியிங் டிகிரிங்ஸ். என்ன வேரியட் டிகிரிங்ஸ்னால், இப்போ ஒரு டிஎன்ஏ உங்களுக்கு இப்படி இருக்குன்னா அந்த டிஎன்ஏல ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் கோடான்னு சொல்லுவோம் நம்ம, அந்த ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் வேரியண்ட் டிகிரிஸ். ஏன்னா அந்த டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கும் அனிமலுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். எல்லாமே சேமாக இருந்தால் எல்லாரும் இந்த உலகத்தில் பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் வேரியிங் டிகிரிஸ் பட் காமன் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பார்ட்டில் இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பாய்.